தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அதிகாரி லெவலில் உங்களுக்கு 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 47,600 1,51,100 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸ்லாம் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 60,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். விண்ணப்பிக்க எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது இன்கம் டேக்ஸ் அப்லேட் ட்ரைபுனல்லேருந்து கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா மத்திய அரசு வேலைவாய்ப்பு பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நோட்டிஃபிகேஷன் ஜூலை 18ஆம் தேதி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன்னாலே இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் பி கஜெட்டட் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்க இந்த லிங்க்கில் போய்ட்டு, அதாவது itat.gov.in/recruitments இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரியில் 22 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது, எஸ்டிக்கு 5 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 5, ஜென்ரல் கேட்டகரிக்கு 7, பிடபிள்யூடிக்கு 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமாக 22 வேக்கன்சிஸ் சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி கேட்டகரியில். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் செக்ரட்டரியில் 20 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 5 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 2 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணலை, இடபிள்யூஎஸ்க்கு 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 வேக்கன்சிஸ் இருக்குது, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தம் 20 வேக்கன்சிஸ் ப்ரைவேட் செக்ரட்டரி கேட்டகரியில். டோட்டலாக பார்த்திங்கன்னா 42 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு பேசிக் பேவே 47,600 1,51,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 55,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி. இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பேசிக் பே 44,900 1,42,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 54,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எலிஜிபிலிட்டி அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 2 பதவிக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸோ சயின்ஸோ பிஏ பிடெக் பிகாம் பிஏ பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 120 வேர்ட்ஸ் per minute உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எக்ஸல், பேஜ் மேக்கர் இந்த சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டு தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். அவங்க சொல்லியிருக்க சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுதான் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க.
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 40 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசினா உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், அவங்க 38 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இதுவே நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா யூஆராக இருந்தால் 10 இயர்ஸும், ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப்க்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நீங்கள் இதோட எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லி 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் 100 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ பார்த்திங்கன்னா மினிமம் 250 வேர்ட்ஸில் ஒரு எஸ்ஏ நீங்கள் ரைட் பண்ணணும். அடுத்து லெட்டர் ரைட்டிங், ப்ரீசியஸ் ரைட்டிங் அண்ட் கிராமர் இது ரிலேட்டடாக உங்களுக்கு 100 மார்க்குக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் பேப்பர் 1ல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பேப்பர் 2ல் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங்கில் 100 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜு, ஜென்ரல் ஸ்டடீஸு, லாஜிக்கல் ரீசனிங்கு, கரண்ட் அஃபேர்ஸு இது ரிலேட்டடாக உங்களுக்கு 100 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிறீங்க, அதாவது ஷார்ட் லிஸ்ட் ஆகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் உங்களுக்கு 100 மார்க்குக்கு டெஸ்ட்டு நடக்கும். இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டு, அதேமாதிரி இங்கிலீஷ் டைப்பிங். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. அதில் 75 மார்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரலாக இருந்தால் 40%, ஓபிசி இடபிள்யூஸாக இருந்தால் 35%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் ஓபிசியாக இருந்தால் 35% மார்க் இருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரினா 30% நீங்கள் மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கேன் இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட் அட்ரஸை டெய்லியுமே நீங்கள் செக் பண்ணிட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 30 நாட்களில் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டு, கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, அதே மாதிரி செமஸ்டர் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே சப்மிட் பண்ணணும். அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, நான் கிரிமி லோயர், ஸோ அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி லேட்டஸ்ட் இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் இருக்கணும். டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி அவங்க கேட்குற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் டிஸ்குவாலிஃபை ஆகிடும். அதே மாதிரி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணாமல் சென்ட் பண்ணிங்கனாலும் டிஸ்குவாலிஃபை ஆகிடும். அவங்க சொல்லியிருக்க மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணலனாலும் அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருந்தாலும் அது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராபஷன் பீரியட் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 இயர்ஸ் ப்ராபஷன் பீரியட் முடிஞ்சிடும், உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் பர்மனெண்ட் ஆகிடும். இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.